சுற்றுலா பிரியரா நீங்கள் உங்கள் பயணத்தை எளிதாக்கி கொடுக்கிறது ஸ்ரீ முருகன் டிராவல் ஏஜென்சி. இப்போவே புக் பண்ணுங்க. டெலிவிகடன் நேயர்களுக்கு வணக்கம். நாங்க ஜியோ பேசிட்டு இருக்கேன். வாரம் நம்ம டெலிவிகடன் சேனல்ல டெலிவிஷன் தொடர்பான பல எக்ஸ்க்ளூசிவான செய்திகள் பார்த்துட்டு இருக்கோம். இந்த வாரமும் நான் பல தகவல்களோட வந்திருக்கேன். அது என்னென்ன அப்படின்றத நம்ம இப்போ வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். பிக் பாஸ் சீசன் 7 ஒரு வழியா இப்ப முடிஞ்சிருச்சு. என்னன்னா பிக் பாஸ்ல ஒரு வாரமும் யாரை ரெவிக்ட் ஆகிற போறாங்க அப்படின்ற ஒரு இது தகவல் வெளியில லீக் ஆயிரும். சேனல் நினைச்சிருக்காங்க இங்க இருக்கிற யாரோ தான் அந்த தகவல் எல்லாத்தையுமே லீக் பண்ணிட்டு இருக்காங்க, இதை நம்ம தடுத்து நிறுத்தி ஆகணும் அப்படின்ற மாதிரி பிளான்ஸ்லாம் நிறைய போட்டிருக்காங்க. இந்த பிளானை எக்ஸிக்யூட் பண்ற விதமா ஃபைனலை முறையா நாங்க லைவ் பண்ண போறோம் அப்படின்ற மாதிரி ஒரு அறிவிப்பை பிக் பாஸ் போட்டியாளரோட குடும்பத்துக்கு பாஸ் பண்ணியிருக்கிறாங்க. பாஸ் பண்ணதுக்கு அப்புறம் என்னன்னா நான் லைவாக நடத்த போறோம் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கிற சமயத்திலேயே வார இறுதியில பிக் பாஸ் ஷூட்டிங் நடத்திட்டாங்க. அதாவது ஒரு திசை திருப்புற மாதிரி ஒரு தகவலை கொடுத்துட்டு வார இறுதியிலேயே பிக் பாஸ் ஷூட்டிங் நடத்தியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி பிளான் பண்ணாலும் சேனலோட இந்த யுக்தி பலன் அளிக்கல அப்படின்னு தான் சொல்லணும். அந்த ஃபைனல் ஷூட்டிங் முடிஞ்ச கொஞ்ச நேரத்திலேயே ஃபைனலிஸ்ட் யார், அந்த வின்னர் யாரு அப்படின்ற தகவல் வெளியாயிருச்சு. மலர் சீரியல்ல அக்னி லீடா பண்ணிட்டு இருந்தார். முதுகு வலி காரணமா அந்த சீரியல்ல இருந்து விலகி இருந்தாரு. அந்த விஷயம் எல்லாருமே நமக்கு தெரிஞ்சதுதான். இவருக்கு பதிலாக யார் ரீப்ளேஸ்மெண்ட்டா வர போறாங்க அப்படின்ற மாதிரி எதிர்பார்ப்பு எல்லார் மத்தியிலுமே இருந்துச்சு. அதுக்கு ஒரு விட கிடைச்சிருச்சு. இப்ப ஆமா, இதுக்கு முன்னாடியே ராஜா மகள் திருமகள் சீரியல்ல நமக்கு பெரிதும் பரிச்சயமான சுரேந்தர் தான் இப்ப அக்னியோட கேரக்டருக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டா உள்ள வந்திருக்காரு. இவரோட கேரக்டர் எப்படி போகுது அப்படின்னு நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். இந்த கேரக்டர் கிடைச்சதுல ரொம்பவே ஹாப்பியா இருக்காரு சுரேந்தர். ஸோ இது சம்பந்தமா அவர் சோசியல் மீடியாலுமே போஸ்ட் போட்டுட்டே இருக்கிறாரு. பிக் பாஸ் ஸ்டார்ட் ஆன முதல் நாள்ல இருந்து 100வது நாள் வரைக்கும் நமக்கு பயங்கரமா கண்டென்ட் வந்துட்டு இருந்தது யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா மாயா அவங்க தான். ஏற்கனவே எங்க படங்கள் எல்லாமே நடிச்சிருக்காங்க. இப்ப பிக் பாஸ் அவங்களுக்கு ஒரு பெரிய ரீச், அதாவது பெரிய பிளாட்ஃபார்ம் கிரியேட் பண்ணி கொடுத்துருக்கு அப்படின்னே சொல்லலாம். அதாவது ஒரு ஹாலிவுட் டைரக்டர் தமிழ்ல எடுக்க போற படத்துல லீடா நடிக்கிறதுக்கு மாயா கமிட் ஆகிருக்கிறாங்களாம். ஸோ இது சம்பந்தமான அறிவிப்பு கூடிய விரைவில் வெளிவரும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கப்படுது. இது மட்டும் இல்லை, இவங்க ஏற்கனவே விக்ரம் இப்ப லியோலுமே ஒரு சின்ன ரோல் பண்ணியிருந்தாங்க. ஸோ இது மட்டும் இல்ல, மாயா ஒரு நாள் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இருக்கும்போது சொல்லியிருந்தாங்க, நான் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வரும்போது லோகேஷ்ட ஒரு ஸ்கிரிப்ட் கொடுத்துட்டு வந்திருக்கேன், நீ 100 நாள் வீட்டுக்குள்ள போயிட்டு வா, அதுக்குள்ள நான் ஸ்கிரிப்ட் படிச்சு வைக்கிறேன் அப்படின்ற மாதிரி லோகேஷ் சொல்லியிருந்ததாகவும் மாயா ஷேர் பண்ணியிருந்தாங்க. ஒரு இஷ்யூ எந்த அளவுக்கு நமக்கு ஒரு பிரபலத்தை தேடி தருதோ அந்த அளவுக்கு அந்த இஷ்யூ நமக்கு ஒரு பிரச்சனையே தேடி தரும் அப்படின்ற மாதிரி சொல்ல நம்ம நிறைய விஷயங்களுக்கு பொருத்தி பார்க்கலாம். நம்ம அது சம்பந்தமா நிறைய கேட்டிருப்போம், படிச்சிருப்போம். என்னன்னா இப்ப சமீபத்துல சம்யுக்தா அவங்களோட ஹஸ்பண்ட் விஷ்ணுகாந்த் இவங்களுக்கு இடையிலான பிரச்சனை பத்தி சோசியல் மீடியால டிஜிட்டல் மீடியால ரொம்பவே பேசிக்கிட்டு இருந்தாங்க. என்னன்னா இவங்களுக்கு குடும்ப பிரச்சனையை பத்தி ரொம்ப நாளா வழக்கமா பேசிக்கிட்டே இருந்தாங்க சோசியல் மீடியால டிஜிட்டல் மீடியாலாம். இதெல்லாம் கொஞ்சம் இப்பதான் சால்வ் ஆகி வர மாதிரி சூழ்நிலை இருந்துச்சு. என்னன்னா இப்ப இடையில சம்யுக்தா ஒரு புதுசா ஒரு கார் வாங்கியிருக்காங்க. அந்த கார் வாங்கினதுக்கான போஸ்ட்ல நிறைய பேர் கமெண்ட் போடுறாங்க. இதுக்கு கடுப்பான சமயத்தை என்ன சொல்றாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, ஒரு பெண் நேர்மையா உழைச்சு அவங்க சம்பாத்தியத்துல ஒரு பொருள் வாங்கினா யாருக்கும் பொறுக்க மாட்டேங்குது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. பிக் பாஸ் சீசன் 7 ஃபைனல் நடந்து முடிஞ்சிருச்சு. அர்ச்சனா டைட்டில் வின் பண்ணியிருக்கிறாங்க. எப்பயுமே நமக்கு டிவியில ஒளிபரப்பாகிற விஷயங்கள் தெரியும், ஆனா அதுக்கு பின்னாடியுமே பல சம்பவங்கள் எல்லாமே நிகழும். இந்த ஃபைனல்ல நிகழ்ந்த ஒரு சம்பவத்தை பத்தி தான் நான் இப்ப சொல்ல போறேன். என்னன்னா ஃபர்ஸ்ட் அர்ச்சனா டைட்டில் வின்னர்னு அறிவிச்சிட்டாங்க. ஃபர்ஸ்ட் ரன்னர் அப் மணின்னு சொல்லிட்டாங்க, செகண்ட் ரன்னர் அப் மாயா அப்படின்னு சொல்லிட்டாங்க. இந்த சமயத்துல அந்த ஷோவை நேரா பார்க்க வந்திருப்பாங்கல்ல ஆடியன்ஸ், அவங்கள சிலர் கோஷம் போட்டுட்டே இருந்தாங்களாம், இது அன்ஃபேர், மாயாக்கு தான் நீங்க டைட்டில் கொடுத்துருக்கணும், இது ஒரு அன்ஃபேரான முடிவு அப்படின்ற மாதிரி ஒரு சிலர் கோஷம் போட ஆரம்பிச்சிட்டாங்களாம். இதனால அந்த ஷூட்டிங் ஸ்பாட்ல ஒரே ஒரு சலசலப்பு உருவாயிருக்கு. உடனே என்ன பண்ணியிருக்காங்க, சேனல் தரப்பினர் அந்த கோஷ்டியை போய் பிடிச்சி சமாதானம் பண்ணி இல்ல அப்படின்ற மாதிரி சொல்லலாம் நிறைய சமாதானம் பண்ணி உட்கார வச்சிருக்காங்க. அடுத்த வருஷத்துக்கான பிக் பாஸ்ல கலந்துக்க போறவங்க இவங்க தான். என்னடா சொல்றேன் அப்படின்னு நீங்க பாக்குறீங்களா? இது உண்மைதான். என்னன்னா வருஷம் பிக் பாஸோட ஃபைனல்ல பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுவாங்கல்ல, அவங்க தான் அடுத்த வருஷம் பிக் பாஸ் சீசன்ல கண்டஸ்டன்ஸா உள்ள வராங்க. நீங்க வேணா ஒவ்வொரு சீசனும் எடுத்து பாருங்களேன், இந்த மாதிரிதான் நடந்திருக்கு வழக்கமா. ஸோ அடுத்த வருஷம் யாராவது வர போறாங்க அப்படின்றத நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த வருஷம் கிராண்ட் ஃபினாலேல யாரார் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அப்படின்றத எடுத்து பாருங்க. பிக் பாஸ் 7 கிராண்ட் ஃபினாலேல இந்த 3 பேர் மட்டும் ஏன் பங்கேற்கல அப்படின்ற மாதிரி சோசியல் மீடியால ஒரு பயங்கரமான டாக் போயிட்டு இருந்துச்சு. அந்த 3 பேர் யாராரு, ஏன் அவங்க வரல அப்படின்றத இப்ப பார்க்கலாம். பவா செல்லதுரைக்கு உடல்நிலை சரியில்லை, அதனால அவர் வரல. அது மட்டும் இல்ல, அவருக்கு இந்த நிகழ்ச்சி மேல பெரிய அளவுல ஆர்வம் இல்லை. ஒரு ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல உள்ள வந்தோடனே இந்த நிகழ்ச்சி பத்தி ஒரு அதிருப்தி தான் அவருக்கு இருந்துச்சு. ஸோ அதனால அவர் இந்த கிராண்ட் ஃபினாலேல பங்கேற்கல. செகண்ட் யாருன்னு பார்த்தோன்னா பிரதீப். பிரதீப்போட விஷயம் எவ்வளவு கான்ட்ரவர்சி ஆச்சு அப்படின்றது எல்லாருமே தெரிஞ்சதுதான். அவர் கிராண்ட் ஃபினாலே பங்கேற்கணும் அப்படின்ற மாதிரி ரொம்ப ஆர்வமா தான் இருந்தாராம். ஆனால் சேனல் தரப்பு பிரதீப்பை இன்வைட் பண்ண வேலையாம். என்னன்னா பிரதீப் வரணும் அப்படின்ற மாதிரி ஆர்வமா இருந்தாங்க, சேனல் இன்வைட் பண்ணல. ஏன்னு சொல்லி பார்க்கும்போது அவர் இப்ப சமீபத்தில் சேனல் பத்தி கொஞ்சம் வெளியில் நிறைய பேசிட்டாரு, அதனால கூப்பிடல அப்படின்ற மாதிரி தகவல் வெளியே இருக்கு. ஸோ கடைசி யாருன்னு சொல்லி பார்த்தோன்னா ஐஷு ஏன் வரல அப்படின்ற மாதிரி பயங்கரமான டாக் போயிட்டு இருந்துச்சு. என்னன்னா ஐஷுவோட வீட்டுல அலோவ் பண்ணலாம், கிராண்ட் ஃபினால பங்கேற்கிறதுக்கு ஐஷு வீட்டுல அலோவ் பண்ணலையா, அவங்கள ஹவுஸ் அரெஸ்ட் மாதிரியான ஸ்டேஜ்ல வச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரி செய்திகளுமே வெளியே இருக்குது. நம்ம ஷோவோட கடை செக்மெண்ட்டுக்கு வந்தாச்சு அப்படின்னு சொல்லலாம். இப்போ நான் சொல்ல போற பாயிண்ட்டுக்கு பட்டும் படாம சில தகவல்கள் மட்டும் தான் நான் சொல்வேன். அதோட முழுமை என்ன, அதோட ஆன்சர் என்ன அப்படின்றத கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கெஸ் பண்ணுங்க. ஒரு பெரிய சேனல்ல லீட் நடிகா ஒருத்தவங்க நடிச்சிட்டு இருக்காங்க. அவங்களோட ஃப்ரெண்டு பெரிய நிகழ்ச்சிக்குள்ள போயிருக்கிறாங்க, புரியும்னு நினைக்கிறேன்.
ஸோ இந்த பெரிய நிகழ்ச்சிக்குள்ள போனதுனால அவங்க நல்லாவே விளையாண்டுட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி ஒரு அப்ரிசியேஷன் போஸ்ட் மாதிரி சோஷியல் மீடியாவில் போட்டிருக்காங்க. எதுக்கு டென்ஷனான சேனல் வந்து உங்களுக்கு அவங்க எவ்வளவுதான் க்ளோஸாக இருந்தாலும் பரவாயில்ல, நீங்க யாருமே அவங்களுக்கு வந்து போஸ்ட் போடக்கூடாது அப்படின்ற மாதிரி அந்த சேனல் நடிகைகள் கிட்ட வந்து இன்ஃபார்ம் பண்ணியிருக்கிறாங்களாம். இவங்களுக்குள்ள இருக்கிற சண்டையில வந்து நம்மளையும் பகடக்காய் யூஸ் பண்றாங்க அப்படின்ற மாதிரி அவங்களுமே முன்னுமுந்துட்டு இருக்காங்க. இதுல என்ன ஒரு வழக்கம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது சேனலுக்கு இடையான அந்த மோதல் வந்து ரொம்ப நாளா தொடர்ந்துட்டே தான் வந்துட்டு இருக்குது. நீங்க எந்த சேனல் யார் அவங்க அப்படின்றத கெஸ் பண்ணிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். கரெக்டான ஆன்சரை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கெஸ் பண்ணுங்க. இது மாதிரியான டெலிவிஷன் தொடர்பான பல எக்ஸ்க்ளூசிவான தகவல்களுக்கு டெலிவிஷனை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சுற்றுலா பிரியரா நீங்கள் உங்கள் பயணத்தை எளிதாக்க ஒரு சீக்ரெட். ஸ்ரீ முருகன் டிராவல் ஏஜென்சில உள்நாடு வெளிநாடுன்னு நினைச்ச இடத்துக்கு பிடிச்சவங்களோட போக இப்போவே புக் பண்ணுங்க. ஸ்ரீ முருகன் டிராவல் ஏஜென்சி.